ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் 105 மினிட்ஸ். இந்த தெலுங்கு படம் தான். இது தெலுங்கு படம்ன்றதோட லாங்குவேஜே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா ராஜு டூசான்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கேரக்டர் மொத்தமே பார்த்திங்கன்னா அன்சிகா மோத்வான்றவங்க ஒரே கேரக்டர் தான். அவங்க இந்த படத்தை வந்து ஒரே ஷாட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட அலசினேஷனும் அந்த படத்தில் வர நிகழ்வுகள் தான் படத்தோட கதையை. இந்த ஒரு 105 நிமிஷமும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இரவில் வந்து எப்படி என்னென்னலாம் நடக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் படத்தோட கதை. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக சொல்லணும். ஸோ இதில் படத்தோட கதைன்றதோட பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் படத்தோட ஹீரோன்னு தான் சொல்லணும். இந்த அவங்க தெலுங்கு இதில் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எதனால் அப்படி ஆகுறாங்க, எப்படி அவங்களோட பிம்பங்கள் அவங்களோட மைண்டில் வந்து எப்படிலாம் அவங்களுக்கு உணர்வுகள் தோணுது, அதில் வர சேஞ்சஸ் தான் இந்த படத்தோட மொத்த இது. ரொம்ப இதுவாக எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படமாக திரைக்கதையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலுப்பு தட்டிடுச்சு. இதை வந்து நம்ம இது ஒரு வாட்டி பல்ல கடிச்சுன்னு பார்க்கலாம். ஆனால் முடியல. ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. இந்த ரிவ்யூ வந்து இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் ஒரு ஆறுதலான விஷயம்னா சிங்கிள் ஷாட்டு, ஒரே கேரக்டரு, அவங்க எப்படிலாம் வந்து ஆக்ட் ஆனாங்க அப்படின்றது மட்டும்தான் தவிர படத்தில் வந்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு பொறுமை கண்டிப்பாக நம்மளுக்கு இல்லை. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.